உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சரக்கு பாட்டிலாம் கொஞ்சம் நிறைய கிடக்குது. இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எதுக்குதான் எதுக்கு ட்ரிப் வராங்கன்னு தெரியல. வீட்டிலே இருக்கலாம். சண்டை போடுறாங்க யாரு. இந்த பக்கமாக உள்ளே வந்தீங்கன்னா யாருங்க ஜாமான் தூக்கிட்டு வர ஆளை பாருங்கள். அதாவது கேம்பிங், அதாவது டென்ட்டு கேம்பிங் மாதிரி. மதியானம் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வாசம் வேறு லெவலு. இன்றைக்கு வந்து இதாக எதுவுமே வராது சார். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாகு, நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா. அதாவது வேர்ல்டு ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் கொடைக்கானல் போக போகிறோம். அங்கே வந்து பூம்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு அழகான மலை கிராமம் இருக்குங்க. இன்றைக்கி அதை தான் விசிட் பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் வந்து ஒரு ட்ரெக்கிங் போயிருந்தோம். அங்கே வந்து ஃபேமிலியாக போக முடியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி என்னை பழி வாங்கிட்டாங்க. அதனால் இந்த தடவை வந்து ஃபேமிலிக்காக ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ வந்து கொடைக்கானல் கிளம்பிட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா வந்து காலையில் ஒரு 9:30 ஆகுது. என்னென்னா இந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் எங்களோட குக்கிங் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது நாங்கள் வெளியில் எங்கேயுமே சாப்பிடாம போகிற வழியில் நிப்பாட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டு இது வந்து ஒரு 2 days ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ கிளம்பிட்டோம். நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும், நம்ம நிறையா நைட் ரைட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ட்ரைபல் பீப்புள் சம்மந்தப்பட்ட லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட போட்டுட்ருக்கோம். ஃபாரஸ்ட்டு ட்ரெக்கிங் அது மாதிரிலாம் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பின்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் போக போகிறோம். எங்கே போக போகிறோம்? கொடைக்கானல்ல சமைக்க போகிறோம் நாங்கள். வாங்க போகலாம். நம்ம வந்து இப்போ கொடைக்கானல், அதாவது பழனி வழியாக மேலே ஏறிட்டு இருக்கோங்க. அதாவது இது இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மண்டே. கடந்த ஒரு 1.5 மாதமாக கொடைக்கானலில் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்கு. இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு 2 நாள் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நாங்கள் இப்போ போகிறோம். இன்றைக்கி மண்டே, அதுவும் ஒர்க்கிங் டேயில் வந்து போகிறோம். இதுக்காக என் ஒய்ஃபு ஆஃபெல்லாம் சேஞ்ச் பண்ணி கேட்டு வந்துட்டுருக்காங்க. என்னென்னா வந்து நாங்கள் டைரெக்டாக சுற்றி பார்க்க போகலைங்க. கொடைக்கானல் போயிட்டு நேரடியாக பூம்பாறை போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே வாழ்கிற மலைவாழ் மக்களோட லைஃப் ஸ்டைலை வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க விற்கிற இந்த காய்கறிகள், அவங்க பண்ணுற விவசாய முறைகள் அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, அங்கே வந்து இந்த உலக புகழ்பெற்ற பூண்டு வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அதோட மருத்துவ குணம் வாய்ந்த அந்த பூண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, முடிஞ்சால் அது கிடச்சதுன்னா ஒரிஜினல் பூண்டு வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நைட்டு வந்து பூம்பாறையில் ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே பண்ணி நாங்களே சமைச்சு சாப்பிட போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆமாம், நீங்கள் கொடைக்கானல் வந்து பிரதான சாலையில் 2 சாலையில் பயணிக்கலாம். ஒன்று வத்தலகுண்டு, இன்னொன்று வந்து பழனி சாலை. ஆனால் சேஃபாக போகணும், உங்களுக்கு டிரைவிங் புதுசு அப்படின்னா நீங்கள் வத்தலகுண்டு வழியாக போங்க. இல்லை உங்களுக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும், ஓரளவு நல்லா அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்பு போகணும், நல்லா வியூ பாயிண்ட்டு பார்த்துட்டு நேச்சரை வந்து நல்லா ரசிச்சுட்டே போகணும் அப்படின்னா நீங்கள் பழனி வழியை செலக்ட் பண்ணுங்கள். பழனி வழியில் தான் நிறைய வியூ பாயிண்ட்டு அது மாதிரிலாம் இருக்குது. நிறைய இடத்துல நிப்பாட்டி பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதுவும் இப்போ மழை வேறு பெஞ்சதுனால ஃபுல்லாகவே பச்சை பசேன்னு ஆயிடுச்சு. கொடைக்கானலுக்கு போகிற வழியை பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா மரங்கள்லாம் வச்சு குளுன்னு இருக்குது. இப்போ கிளைமேட்டுமே கொடைக்கானலில் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. மழை பெஞ்சால் தான் கொடைக்கானல் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஏன்னா நாங்கள் சுற்றி பார்க்க போகலாம், அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். இன்றைக்கி மண்டே அன்றைக்கே நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் டீசல் போடும்போதே ஒரு 10 வண்டி லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. சரி ஒரு வேளை கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் ரெசார்ட்லாம் புக் பண்ணிட்டு தான் போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. நீங்களும் கொடைக்கானல் வர மாதிரி இருந்தால் முன்கூட்டியே புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஆனால் எங்களுக்கு சாப்பாடு என்ன ஸ்பெஷல்னால், நாங்கள் அங்கே கிடைக்கிற காய்கறிகள், மீன், சிக்கன் அது மாதிரிலாம் வாங்கி நாங்களே சமைச்சு சாப்பிட போகிறோம். நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் வந்து ஒரு ட்ரெக்கிங் போயிருப்போம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா அது ஒரு வேறு லெவலில் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, அதுவும் வைல்டு அனிமல்ஸ் இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து நடந்து போகிறதுங்கிறது வந்து ஒரு அள்ளு விடுற மூமெண்ட்டு. அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள். அதே மாதிரியே பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்கள் நிறைய ட்ரைபல் வில்லேஜஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு வீடியோ தான் இன்றைக்கும் வரும். பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள்.
இதுதான் செக் போஸ்ட். நம்ம வந்து இ பாஸ் வந்து கட்டாயமாக கேட்பாங்க. நாங்கள் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்கிறதுனால எங்கள்கிட்ட இ பாஸ் கேட்க மாட்டாங்க. இதே நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இ பாஸ் கேட்பாங்க. கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ம். கொடைக்கானல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஏறினவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கும். மேக்ஸிமம் மலை ஏறுறவங்க அந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க. டிரைவர்ஸு, லோடு கொண்டு போகிறவங்க, புதுசாக வர்றவங்க, பஸ் ஓட்டுறவங்கலேருந்து எல்லாருமே அங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்க. இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த கருப்பசாமி கோயில். காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அது வந்து காவல் தெய்வம் தாங்க. வேறு லெவலில் ஒரு பவர்ஃபுல்லான சாமி. நீங்கள் இந்த மலைத்தொடர் மட்டும் இல்லை, எந்த மலைத்தொடருக்கு போனீங்கனாலும் அடிவாரத்துலேருந்து மேலே ஒரு கோயில் வச்சுருப்பாங்க, கீழே ஒரு கோயில் வச்சுருப்பாங்க. ரெண்டுலேயுமே கருப்பண சாமி இருப்பாங்க. அவங்க என்ன ஐதீகம் அப்படின்னா, அங்கேருந்து இறங்குறவங்கள கீழே கூட்டிகிட்டு வர்றதுக்கும், இங்கேருந்து ஏறுறவங்கள மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கும், சேஃபாக கூட்டிகிட்டு போகிறது கருப்பசாமி கூடயே வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. பழனி வழியாக நீங்கள் ஏறும்போது நிறைய ரிஸ்க்கான ஹார்பின் பெண்டு வரும். அதுவும் இல்லாமல் ரோடு நிறைய இடத்துல சின்ன சின்னதாக வரும். நிறைய விசிபிலிட்டியே இருக்காது. மேக்ஸிமம் அவங்க ஒலி எழுப்பவும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒலி எழுப்பிடுங்க. ஆமாம், ஏன்னா இல்லை அது அந்த ரிஸ்க்கான இடம்னா தான் வந்து அப்படி ஒலி எழுப்புங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலாறு பொருந்தலாறு டேமோட வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் பை சான்ஸ் லக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எலிஃபெண்ட்டே சைட்டிங்ஸ் ஆகும். ஏன்னா இங்கே தான் கீழே அந்த எலிஃபெண்ட் தண்ணி குடிக்கிற இடம் இருக்குது இந்த பக்கம். அதாவது இப்போ என்னென்னா நாங்கள் என்னென்ன பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது இது மேட் வந்து கீழே வச்சு உட்காரதுக்கு. இது வந்து ஒரு 20 லிட்டர் கேனு, ஸ்டவ் இருக்குது, காய்கறிகள், படுத்துங்கிறது, பெட்டு, இதில் வந்து மளிகை ஜாமான், பாத்திரம் எல்லாமே இருக்குது. ஒரு சின்ன ஒரு குடியிருப்பே வந்து நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் மேக்ஸிமம் இப்போ இந்த மாதிரி தான் போவோம் ட்ரிப்பு எல்லாமே. இப்போ ரீசெண்டாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுனால அடுப்பு எதுவும் கொண்டு போக முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல நிப்பாட்டியிருந்தோம் அது தண்ணி ஊற்றுறதுக்காக. இங்கே வந்து நம்மளுடைய பிரகஸ்பதிகள், அதாவது சரக்கு பாட்டிலாம் கொஞ்சம் நிறைய கிடக்குது. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே சரக்கு பாட்டில். வனத்துறையினர் வந்து இந்த மாதிரி ஒரு வாலண்டியர் ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஏதோ ஃபாரஸ்ட்டு ஃபயருக்கு வந்து காரணமாக இருக்கும். அதாவது போல் ரொம்ப தூரமெலாம் இல்லை, ஏற ஆரம்பித்தா ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே இந்த பாட்டிலாம் கிடக்குது. வந்து இப்போ நம்ம மேல்பள்ளம் பக்கத்தில் வர போகிறோம். அதாவது பழனி வழியாக வர்றவங்க எல்லாத்துக்குமே இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமுமே வந்து மரம், நடுவில் வந்து அந்த ரோடு போகும், 2 பக்கமும் கடை வேறு இருக்கும். எப்போவுமே நாங்கள் வந்து பழனி வழியாக கொடைக்கானல் போகும்போது இங்கே நிப்பாட்டி ஒரு கடையில் வந்து டீ சாப்பிடுவோம். இது மம்மியோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸு. நிறையா ரீல்ஸு வந்து இந்த இடத்த தான் எடுப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டீ சாப்பிட போகிறோம் அதே கடைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேல்பள்ளம் வந்தாச்சு. நாங்கள் இப்போ டீ குடிக்க இறங்க போகிறோம். பின்னாடி பார்த்திங்களா ஒருத்தர் செட்டில் ஆகிட்டார், தூங்கிட்டு இருக்கார் வருங்க ஜம்முன்னு. டீ சாப்பிட்டோங்க, கிளம்பிட்டோம். என்னென்னா வந்து இங்கே முதல்லாம் வந்து ஜியோ டவர் எடுக்கும், ஜிபே பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து டவர் எடுக்க மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் கேஷ் கொண்டு வந்துடுங்க. 100க்கு ஒரு 99.9% கேஷ் கொண்டு வந்துடுங்க. 1% வந்து சாப்பிட்டுட்டு அடி வாங்குங்க ஜிபே பண்ண முடியாமல். அவ்வளோதான். சரி கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. ஒரு வழியாக எப்படியோ மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக டோல்கேட் வந்தாச்சு. இங்கே வந்து உங்களுக்கு ஃபாஸ்டாகில் அமௌண்ட்டு பிடிப்பாங்க. காருக்கு 60 ரூபா இருந்துச்சு, இப்போ 80 ரூபா ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. என்ன பிரச்சனைனா, டவர் இல்லாதனால நம்ம ஃபாஸ்டாகில் இருந்து காசு எடுக்காத மாதிரி காமிக்கும். அதனால் அவங்க காசு கையிலேருந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் டவர் இருக்கிற பக்கம் போகும்போது உங்களுக்கு வந்து காசு மறுபடியும் ஃபாஸ்டாக்லேருந்து டெபிட் ஆயிரும்.
ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க. மேக்ஸிமம் வந்து ஸ்கேன் பண்ணிடும், அதனால் இது பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஸ்கேன் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஸ்கேன் ஆகலைன்னா கூட அவங்க காசு கேட்பாங்க. அது நம்ம பிரச்சனை கிடையாது, அவங்க பிரச்சனை. அதனால் நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுங்கள். சில்வர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொடைக்கானலில் இப்போ குடிநீர் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. சில்வர் ஃபால்ஸ்லேயே தண்ணி கொஞ்சோண்டு தான் வருது. ரொம்ப கூட்டம் இல்லைனாலும் ஒரு அளவு டூரிஸ்ட் வந்து இருக்காங்க. அதாவது வீட்டில் இருக்கும்போது என்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேற, தனியாக ட்ரெக்கிங் போகிறேன் அப்படின்ட்டு. அதாவது ஒரே ஒரு ட்ரெக்கிங் தான் தனியாக போனேன், அதுக்கும் அலௌடு இல்லாதனால விட்டுட்டு போனதுக்காக எங்கே கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ கூட்டிகிட்டு வந்தால் அவன் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கான், மம்மி ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் வந்து இந்த ஆமினி பஸ்ஸு டிரைவர் மாதிரி நைட்டு பூரா கண்ணு முடிச்சு ஓட்டுவாங்களா, அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தான் எதுக்கு ட்ரிப் வராங்கன்னு தெரில, வீட்டிலே இருக்கலாம், தூங்கிட்டே இருப்பாங்களப்பா. ஒன்வே கிடையாது, இது வந்து என்னென்னா அந்த பூம்பாறை போகிற வழி, அதனால் அந்த ஃபாரஸ்ட் ரோட்டுக்கு உள்ளே போவோம்ல, அது வரைக்கும் தான் ஒன்வே. இது இல்லை, அந்த ரோடு இனிமேல் தான் வரும். இப்போ போராட்டம் பண்ணாங்க, அதாவது இந்த வழியாக தான் உள்ளே போக விடணும், அங்கிட்ட டிராஃபிக் ஆகுது அப்படின்னு. அது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பஸ் ஸ்டாண்டு வழியாக வர்றாங்களா இல்லை இங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு. அடிச்சு மண்ணு கட்டுறாங்க. எதுக்குதான் பேரி ஜானா இங்கிட்டு வரக்கூடாது போல், அதாவது பஸ் ஸ்டாண்டு வழியாக தான் நீங்கள் வர வேண்டியது இருக்கும். இங்கே ஏதோ சண்டை நடக்குது. சண்டை போடுறாங்க நாடு. என்னடா ஏடாடு. அதாவது இந்த டாக்ஸி டிரைவர் முன்னாடி போகிறாரு பார்த்தீங்களா, அவருக்கும் அந்த இன்னோவா கேரளா வண்டிக்கும் சண்டை நடக்குது. விரட்டி போய் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஒரு டூர் ஒரு இடத்துல இப்படித்தான் சண்டை போடக்கூடாது, இதெல்லாம் மன உளைச்சலாகும். நிப்பாட்டிட்டாங்க லெஃப்ட் சைடில். ஏதோ வாக்குவாதம் நடக்குது. ஏதோ வண்டி வந்து இது பண்ணி ஓட்டியிருப்பாங்களாட்ருக்கு. ஏவே இந்த மாதிரி ஒரு அழகான காடு, அதில் நமக்குன்னு ஒரே ஒரு வீடு, கீழே வந்து சின்ன ஒரு விவசாயம். ஏய் சண்டை போடுறாங்கடா, டே சண்டை போடுறாங்கடா, சாவி எடுத்துகிட்டு போயிட்டான்டா. சண்டை இப்போ இவன் தான் சாவி, டிரைவர் தான் சாவி எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன் தான் இவ்வளோ கோவம் வருதுன்னு தெரில. ஓ இப்போ என்னன்னா கேரளா டிரைவர் வந்து முன்னாடி போயிட்டாரு, அதனால மறுபடியும் சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள பூரா இங்கே பசங்களா இருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. தெரியல என்னன்ட்டு, யார் இவன் சாவி எடுத்தானா இல்லை அவர் எடுத்தாரான்னு தெரியல. எப்படினாலும் சண்டை தான் அப்படிங்கிறியா. பின்னாடி அவர் அந்த இல்லை அந்த காரில் தானே, அதில் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க என்னைக்குள்ளே போக மாட்டாங்களாட்டிருக்கு, வெட்டு குத்தாயிர மாட்டிருக்கடா. ஆனால் அதுலேருந்து இறங்க மாட்டாங்களாடா சாமானியமாக. இப்போ தானடா அடிக்கடி இறங்கி வெளியில் வர்றியா. கீழே இருக்கிறது தெரியல, இப்போ தெரியுது. டிஃபாரஸ்டேஷன் ஆயிருக்கு, காடுகளை அழிச்சிருக்காங்க, வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க போல. உங்கள்கிட்ட இப்போ தெரியுது. அதெல்லாம் மேல்மலை கிராமங்கள், பூண்டி, கிளாவரை, மன்னவனூர், அப்படி. பூம்பாறை வந்துட்டோம். அதாவது நீங்கள் பூம்பாறை போகிற வழியில் இந்த ஹோட்டல் பிஸ்மின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். அந்த ஹோட்டலில் வந்து நிப்பாட்டி
ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. பின்னாடியே வாங்க, நான் காமிக்கிறேன். இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பூம்பாறையோட ஒரு 360 டிகிரி வியூ தெரியும். இந்த ஹோட்டல் இதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ஹோட்டலோட இந்த சைடில் வரணும், இங்கே உள்ளே வாங்க. இந்த பக்கமாக உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே இங்கே விவசாயம் பண்ணுறது, இந்த கிராமத்தோட அழகு எல்லாமே தெரியும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? அங்கே போகிறோம் இப்போ நம்ம. நீங்கள் இந்த ஹோட்டல் வந்தீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக நிப்பாட்டி மறக்காமல் பார்த்துட்டு போங்க இந்த வியூ பாயிண்ட்டை. இங்கே பாருங்கள், வேறு மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டு, வேறு லெவலாக இருக்கு பாருங்கள். இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு முருகன் கோவில் இருக்குங்க. ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு முருகன் கோயில், குழந்தை வேலப்பர் கோயில் தானே. மொத்தம் கொடைக்கானலில் வந்து ஒரு 3 முருகன் கோயில் இருக்குது. வெற்றி வேலப்பர், குழந்தை வேலப்பர், அதுக்கப்புறம் குறிஞ்சி ஆண்டவர். இது 3மே வந்து மறக்காமல் பாருங்கள். 3மே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும். பழனிமலை இதெல்லாம் அது வந்து ஏதோ ஒரு சயின்டிஃபிக்கான ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரில, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பூம்பாறை பிரிவு வந்துட்டேங்க. இந்த ரோட்டிலேருந்து நீங்கள் ரைட் சைடில் வளைஞ்சிங்கன்னா பூம்பாறை, நேராக போனால் மன்னனூர், பூண்டி, கிளாவரை. நம்ம வந்து இப்போ பூம்பாறைக்கு வலது பக்கம் திரும்ப வேண்டும். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா பூம்பாறை ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே போகணும். பூம்பாறை என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. இன்றைக்கி என்ன காரணம்னு தெரியல. நம்ம திங்கக்கிழமை தான் வந்திருக்கோமா இல்லை ஞாயிற்றுக்கிழமையே வந்துட்டோமாடா? அப்பாக்காரா? ஆமாண்டா அப்பாக்காரு. அங்கே போகுதா? சரியான கூட்டமாக இருக்குது. எதுவும் கோயில் எதுவும் விசேஷமாக என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் ஒரு ரவுண்டு ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க்கிங் கிடைக்காது. நம்ம கோயிலெல்லாம் விசிட் பண்ணணும்னு நினச்சா இப்போலாம் ஆகாத காரியம். அதனால் நம்ம வந்து நேராக ஊருக்குள்ளே போயிடுவோங்க. மதியானம் சமைக்கிறதுக்கு ஏதாவது இப்போ தேவைப்படுமா? மதியானம் என்ன சமைக்க போகிறோம்? எல்லாமே இருக்கா? ஒன்றுமே இல்லை, வாங்கணும். ஸோ வந்து நாங்கள் இப்போ மதியானம் சமைக்கிறதுக்கு பூம்பாறை, அதாவது இங்கே அந்த ஊருக்குள்ளே என்ட்ரானோடனே இங்கே ஒரு கடை இருக்குது. இங்கே தான் வந்து காய் வாங்க போகிறோம். இங்கே காலிஃப்ளவர் இருக்குடா. நீங்கிட்டு வா. பல்லாரி வாங்கிட்டேன், ஆனால் அங்கே டம்மியாக தான் இருந்துச்சு. பூம்பாறையில் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் மளிகை ஜாமான், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். அவங்க மம்மி வந்து கான்லாம் வாங்கியிருக்காங்க. எப்போவுமே கொடைக்கானல் வந்தால் கான் வந்து அவங்களே சுட்டு தருவாங்க. இன்றைக்கி நாங்களே சுடலாம் அப்படின்ட்டுருக்கோம். மகிழன் என்ன வாங்கியிருக்கீங்க? என்ன வாங்கியிருக்கீங்க? பாப்கார்னா? சிரிப்பு பாரு அவருக்கு, பாப்கார்ன். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பூம்பாறையிலேருந்து பழமுத்தூர் போகிற வழியில் ஒரு வயல்வெளியில் உட்காந்து சமைக்க போகிறோம். அதாவது என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, மதியானத்துக்கு நாங்கள் நேற்றாக்குன கஞ்சி கொண்டு வந்திருந்தோம். அந்த கஞ்சியை வந்து ஆல்ரெடி தயிரெலாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு சைடிஷ் மட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நைட்டு வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு வெஜிடேரியன் வாங்கியிருக்கோம். நைட்டு வந்து பிரியாணிக்கு இப்போயே திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரெடிமேட் பண்ணி வச்சுருக்கிற கஞ்சிக்கு சைடிஷ் செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த வழி எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூம்பாறையிலேருந்து பழமுத்தூர் போகிற வழி. அதாவது பூம்பாறை வரைக்கும் தான் உங்களுக்கு டிராஃபிக்காக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ரேர் தான் இந்த பக்கம் வண்டி வருது. ஆனால் இந்த பக்கம் இப்போ உள்ள காட்டேஜ் நிறைய வந்திருக்கிறதுனால இந்த பக்கம் வண்டி போகுதே தவிர மற்றபடி இங்கே வண்டிலாம் அது அந்த அளவுக்கு போகாது. விவசாயம் பண்ணுற வண்டிகள் மட்டும்தான் வரும். நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு தகுந்த ஒரு விவசாய நிலமாக பார்த்து எதாவது இடம் பிடிக்கலான்னு பார்க்குறோம். லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே அந்த விவசாய நிலம் தான். இவங்க விவசாயம் பண்ண பொருட்களை வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி
குதிரையை தான் யூஸ் பண்ணுறாங்க. கீழேருந்து பொதி சுமை மாதிரி கட்டி மேலே கொண்டு வர வைக்கிறாங்க. நல்ல வேளை அந்த குதிரை மேலே உட்காந்து வரமாட்றாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த பூம்பாறையிலேருந்து பழமுத்தூர் போகிறதுல ஒரே டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான். இது ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்றாங்க. ரோடு வந்து ஆஃப் ரோடு, அதனால் சின்ன சின்ன வண்டியெலாம் அதிகமாக போக முடியாது. இந்த இடத்துல கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கடை இருக்குது. என்ன கடைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்டிக்கர் கடை. பூராவே ஸ்டிக்கர் கடை. இங்கே பாருங்க, ஜாமான் தூக்கிட்டு வர ஆளை பாருங்கள். நாங்கள் வந்து லொக்கேஷன் பார்த்துருக்கோம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு. அங்கே மேலே செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இது ஆப்போசிட்டில் வியூ பாயிண்ட் பார்த்திங்களா, வேறு மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டு. அதாவது பூம்பாறையிலேருந்து நேராக கீழே காரை வந்து அங்கே நிப்பாட்டியிருக்கோம். இந்த வழியே போப்பா, வாப்பா மயிலன், இதில் போங்க, இந்த புல்லில் போங்க. இரு அப்பா வரேன், இரு அப்பா அடுப்பு தூக்கிக்கிறேன். அடுப்பு தூக்கிட்டு உடனே கூட்டிகிட்டு போகிறேன். வா அப்பா பின்னாடி வா. எதுவாக வரணும், இங்கே தள்ளி வா. பார்த்துக்கிறேன். அதாவது என்னென்னா, நம்ம நினச்சிருந்தா ஹோட்டலில் ஒரு 100-150 ரூபாவில் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பூராமே விவசாய நிலம். இங்கே தான் சமைச்சு சாப்பிட போகிறோம். ஏய் வா 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 வா, ஏய் தூக்குடா, அவனை தூக்கிட்டு வாடா. சரி போங்க. பார்த்திங்கன்னா வந்து நம்ம பூம்பாறையிலேருந்து பழமுத்தூர் போகிற வழியில் ஒரு ஸ்பாட்டில் வந்து, அதாவது கேம்பிங், அதாவது டென்ட்டு கேம்பிங் மாதிரி. ஆனால் கேம்பிங் பண்ணல, குக்கிங்க்கு மட்டும் வந்து ஒரு பிளேஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே அப்படி அந்த விவசாயம் பண்ணியிருக்காங்க. அந்த பூம்பாறையோட ஒரு யூனிக் ஸ்டே அங்கே இருக்குது பாருங்கள், அந்த டூம் ஹவுஸு. அங்கே தான் இந்த இடத்துலேருந்து பார்த்தாலே அந்த வியூ தெரியும். அங்கே ஒரு ஃபால்ஸு, கிளைமேட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க, வேறு மாதிரிங்க. இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், என்னென்னா வந்து மலை தூறல் போட்டுக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து ஃபேமிலியோட கொடைக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், டூரிஸ்ட் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க பாருங்கள் கொடைக்குள்ளே. ஏய் மகிழன், கொடைக்குள்ளே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. நாங்கள் வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சமைக்க போகிறோம். சமையல் திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதாவது காய்கறிகள் இருக்குது. மழை லைட்டாக தூர்றதுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டு வந்து இங்கே வந்து கேம்பிங் பண்ணக்கூடாது. ஏன்னா இது அதாவது சேஃப் இல்லாத ஏரியா ஃபேமிலிக்கு. நம்ம வந்து காருக்குள்ளேயே கூட படுத்துவோம். ஆனால் இங்கே சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இங்கே விளாட்லான் இருக்கோம். மயிலன், நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? என்ன சமைக்க போகிறோம்? பிரியாணி. ஆமாம், நாங்கள் வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து சமைக்க போகிறோம். மழை வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். ஓகே, நாங்கள் வந்து ஃபோனை வந்து ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டோம். இந்த இடத்துல தான் வந்து இப்போ மேட்டு விரிக்க போகிறோம். என்னென்னா வந்து அங்கெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நாங்கள் வெதர் பார்த்தோம், 4 மணிக்கு மழை பெய்யுன்னு தான் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஆனால் மழை பெஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கொடையும் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் ஆமாம், இது வந்து மேட் வந்து அமேசானில் போட்டது, ரேட் ரொம்ப கம்மி, நல்லா இருக்குது. அப்படியே மல்லாக்கப்படுத்தி விட்டது. 10,000 ரூபா கொடுத்து ரூம் வாங்கினா கூட இந்த அளவுக்கு ஸ்கை வியூ தெரியாது. வேறு மாதிரி ஒரு ஸ்கை வியூவு. இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தீங்களா. நம்ம இதுக்கு வந்து யாருக்குமே காசு கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே உட்காந்து இந்த வியூ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன் மயிலன், நல்லா இருக்குல்ல? ஓ செப்பல் விழுந்துருச்சா? போய் எடுத்துகிட்டு வா, நீ தானே போட்ட. அது எப்படி அங்கே போய் விழுகு? ஏண்டா, மயிலன் தான் போட்டான். விவசாயம் பண்ணுறாங்க, அதனால் சேஃப்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆள் இருக்காங்க பக்கத்தில். இந்த முட்டை, ஒரு முட்டை மட்டும் உடஞ்சிருச்சு. என்னதுப்பா இதில் என்னமோ இருக்குது? சின்ன வெங்காயம் இதில் தான் இருக்குது. சின்ன வெங்காயத்தை உரிங்க. எதுப்பா? அப்பா எடுத்துறேன்ப்பா. மதியானம் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நாங்கள் நேற்று வீட்டில் வந்து மிச்சமான கஞ்சி வந்து தயிர் மாதிரி அரைச்சிருக்கோம். ஸோ இங்கே சுண்டலை வேக வச்சு நாங்கள் தயிரோடு வச்சு ஒரு அடிக்க போகிறோம். சாப்பாடு அப்போ ரெடியாக இருக்குது. நைட்டுக்கு தான் வந்து பிரியாணி பண்ண போகிறோம். சுண்டலுக்கு அப்படியே தண்ணி ஊற்றி அடிக்கிற இது வேக போகிறோம். பூண்டு வந்து எப்போவுமே நாங்கள் வந்து சுண்டல் அவிக்கும்போது தட்டி போடுவோம். எதுக்காகனா, அந்த கீழே வச்சே தட்டுற கேஸ் ட்ரபிளுக்காக. ஒன்று பாருங்கள்,
பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்நாக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். போட்டு டக்குன்னு ஒரு விசில் விடுங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம்ல. இந்த அடுப்போட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ராக்கெட் அடுப்புங்க. சட்டார்னு ஃபயர் ஆயிரும். அதுவும் இல்லாமல் 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் தான், டப்புன்னு வெந்துடும். வேறு வந்து இப்போ சின்ன வெங்காயம் உரித்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் வெட்டி. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை. அவ்வளோ எங்களே பார்த்துட்டு போய் போகிறாங்க. கார் வந்து எங்கே பார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிது. பார்த்திங்களா நம்ம ரெட் பீஸ்ட் அங்கே நிற்கிது. நம்ம வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற ஒரு நிலம். இங்கே வந்து ஒரு அபாண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஹவுஸ் ஏதாவது மழை வந்துச்சுன்னா அந்த ஹவுஸ்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுக்குவோம் நாங்கள். இங்கே பாரு மயிலண்ணா படுத்துங்கிறானா. இந்த சின்ன வெங்காயம் வேறு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை. அது சொன்ன மாதிரியே வந்து இது வந்து ராக்கெட் அடுப்புன்னு சொன்னேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே சுண்டல் வந்து வந்துருச்சு. 5 விசில் வந்துருச்சுங்க. அதுக்குள்ளே டப்பு டப்பு டப்புன்னு வந்துருச்சு விசில். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பழைய கஞ்சிக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். கழுவு முதல் இதை தனியாக கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து அதில் போட்டு அப்படியே நறுக்கி கஞ்சிக்குள்ள போட்டலாமா? எடுத்தா இந்த வெங்காயம் எதுக்காக அப்படின்னா, எப்போவுமே நாங்கள் வந்து பழைய சோறு சாப்பிடும்போது பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கையிலேயே மசித்து அதுக்கப்புறமா உள்ளே போட்டு அப்படியே அதை டம்ளரில் ஊற்றி குடிப்போங்க. நல்லா கஞ்சி மாதிரி கரைச்சி வச்சு வேறு மாதிரி இருக்கும். இந்த சம்மர் ஃபுல்லாக இதைத்தான் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பாடு மிச்சமாயிருச்சு அப்படின்ட்டு சரி இதே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் இதை எடுத்துகிட்டு வந்தோம். சுண்டல் வந்துருச்சு. சொல்ல கொடுமா ஓகே. சுண்டல் வந்துச்சு. இன்னும் வந்து 10 சுண்டல் தாக்கி போகிறோம். இது சுண்டலுக்கு வந்து ஆயில் கம்மியாகவும் பார்த்துக்கலாம். ஆமாம். கருவேப்பிலை இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டேன். நீங்கள் அந்த வத்தல் கொஞ்சம் இருக்கும் பாருங்கள். எத்தனை போட? சும்மா ஒரு 2 வத்தலை பாதியாக போடுங்களா. வேஸ்ட் எங்கேயுமே போடுறது எல்லாமே உள்ள கவருக்குள்ளே போட்டு. ஒரு பீர் இருந்தால் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வெங்காயத்தை போடுவா? வெங்காயத்தை போடுங்க. பச்சை மிளகா போடுவா? போடுவா? போடு உப்பு லைட்டாக போடு. நல்லா இருக்கு வாசம். ஒரு கரண்டி அதில் இருக்குது பாரு. இங்கே இருக்குது பாருங்க. பிளாஸ்டிக் கரண்டி எடுத்துக்கலாம். போதுமா? அதாவது என் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி வெளியில் வரும்போது குழந்தையாக மாறிடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து காணாமல் போயிடும். ஏன்னா போலீஸாக வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். நீங்களும் வந்து போலீஸ் ஃபேமிலியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு நார்மலாக சுற்றி பார்க்காம எங்களை மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னடா நல்லாயிருக்கு. அவங்க பாருங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். ஒரு நாள் தான் லீவு. அந்த ஒரு நாளில் என்ன டான்ஸு. அவ்வளோதான். சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. வா நல்லா இருக்கு. வாசம் வேறு லெவலு. ஏமே இந்த இடத்துல டென்ட்டு போட விட்டாங்கண்ணா போதுமா? சரி அதை அப்படியே வந்து ஒரு பாத்திரத்துக்கு இந்த அதிலே மாற்று, குக்கருக்கே மாற்றுங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த வடை சட்டியை வச்சு உருளைக்கிழங்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் கத்திரிக்காய் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. தேங்காய் தானே போதும். ஃபஸ்ட்டு வந்து பூண்டை போடணும். தீ குட்டி வச்சு நெருப்பை குட்டி வைக்கிறேன். பூண்டை போடுங்க. யாராச்சும் வந்தாங்கன்னா சாப்பிட வரீங்களா கூப்பிடாடி.
யாராச்சும் வந்தால் சாப்பிட வரீங்க. கஞ்சி கம்மியாக தான் இருக்குது, அதனால் இப்போதைக்கு யாரும் சாப்பிட வர வேண்டாம். நாங்கள் பிரியாணி செய்யும்போது வந்து சாப்பிடுவோம். ஏன்னா இந்த கஞ்சியை எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு அவங்க ஏதாவது நினச்சிட்டாங்கன்னா இந்த கஞ்சியோட மையமே வந்து நமக்கு தான் தெரியும். அவங்களுக்கு ஆமாம். என்ன போடணும்? அவ்வளோதான், போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போடுங்க. உருளைக்கிழங்கு மட்டும் தூக்கி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அந்த வெங்காயம்லாம் அதுக்கு. நம்ம வாங்கின ரெண்டே 2 உருப்படியான விஷயம் வந்து ஒன்று நம்ம காரு, இன்னொன்று இந்த அடுப்பு. ஆமாம். இன்னொன்று நம்ம பெத்த பிள்ளை. நல்ல பையன் உண்மையிலே. வேற மாதிரி உப்பு போடுங்க. போதும்ல? போதும். பொடி சிக்கன் பொடி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போவே சிக்கன் பொடி போடணும். இப்போ இல்லைடா, அதில் உப்பு இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் வெள்ளைப்பொடி சொல்லு. பூண்டா? பூண்டு ரொம்ப அடிப்பிடிக்கும். அடுப்பு கம்மி வைக்கிறேன். ராக்கெட் எடுக்கல, ராக்கெட் பறக்கதை செய்யும். பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணுறேன். சும்மா ஒரு பிணைஞ்சு உள்ளே போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. வயசானதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோலாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்காண்டா. இப்போவே இடையில இந்த நம்ம போட்ட பழைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிட்றது தானே, அவ்வளோதான். கஞ்சி. அதாவது கஞ்சிக்கு வந்து இடம் எதுவுமே வராது அசோக். எதுவுமே கழுவ வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்து அப்படியே உள்ளே வைங்க, அங்கே போய் கழுவிக்கலாம். இந்த லாஜிலையா? லாஜிக்கு போகலாமா? நைட்டு பூம்பாரிலே காரில் தூங்கலாமாடா? காலையில் இல்லைன்னா போய் லாஜில் தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி வரும். என்ன இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து இந்த இடம் சொல்கிறேன். இந்த இடம் ஃபேமிலிக்கு சேஃபு தான். சமைக்கிறதுக்கு நீங்கள் திங்ஸ் எல்லாமே எடுத்து வந்துடுங்க. வேறு லெவலில் ஒரு லொக்கேஷன். பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது லொக்கேஷனு. பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நம்ம ஃபேமிலி மட்டுமே இருந்து சாப்பிட்றதுக்கும் சரி சமைக்கிறதுக்கும் சரி சரியான ஸ்பாட் இது. நல்லா இருக்குது. இந்த பறவைகள் சத்தம் எல்லாம் நல்லா இருக்குல்ல? தரமாக ஒருத்தர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. சைடிஷ் மண்டி மகில ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்கா உங்களுக்கு? வீட்டுக்கு போகலாமா? வேணாமா? ஏன்பா? வீட்டுக்கு போகலாம், வா கிளம்பு. ஏன் வேணாம்? இங்கே இருக்கலாமா? நைட்டு இங்கேயே தூங்கிடலாமா? இதில் வந்து லைட்டாக சிக்கன் பொடி மட்டும் போட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், போட்டாச்சு. ஆமாம் போட்டாச்சு. இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு ரெடி. உருளைக்கிழங்கு வேறு மாதிரி இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் பொடி போடவா? போதுமா? போதும். ரொம்ப காரம் வேண்டாம். போதுமா? காரம். டாடி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த இது ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்ன ஊற்றணும்? கஞ்சி மோந்து ஊற்றுறதுக்கு. பழைய சாதம், பச்சை மிளகா கான்செப்ட்டு. எல்லாத்தையும் வச்சுரு. அவ்வளோதான். எப்படி நீ முடிச்சிருவேன் எனக்கு தராமல்? அந்த கொஞ்சோண்டு இருக்கிறதுலையாவது கிடைக்கும்ல. இதில் வந்து எப்படின்னா வேறு ஏதாவது நம்ம வந்து குடிப்போம். அதாவது தண்ணி அது மாதிரி சொல்கிறேன். இன்றைக்கி வந்து கஞ்சி குடிக்க போகிறேன். வாக்கி தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? சரி, அப்போ தண்ணி தரேன். உட்காந்துக்கோ. எந்திரிக்கவே கூடாது. எந்திரிச்சுன்னா விழுந்து நேரம் விழுப்புரம் போயிடுவேன். நீ விழுப்புரம் அதான் அங்கே போயிடுவேன் நீ. அதனால் எந்திரிக்காது, உட்காந்தே இருக்கணும். வீட்டில் இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்சது என்ன சீக்கிரமாக சமைக்க முடியுமோ அதை சமைச்சு இது பண்ணுங்கள். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து சத்தானது. தண்ணி வேணுமாப்பா? இரு அப்போ தரேன். அப்போ இந்த கிளாஸில் ஊற்றிக்கிறியா? இந்த இப்படி அடிக்கிறேன். கிளாஸ் ஊற்றிக்கிறேன். நல்லா இருக்குல்ல? ஏதோ ஒரு மன நிறைவாக இருக்குடா. என்னன்னு தெரியல. நிறைய கடன் இருக்குது, நிறைய மன உளைச்சல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல? சந்தோஷமாக இருக்கியாடா? எனக்கு நிறைய மன உளைச்சல்.
எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்களா போட மாட்டாங்களா? ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் எந்த ஞாபகமும் இல்லைல்ல. ஆமாம். சேஸ் மாறாடே. வர்ண பகவான் நமக்காக ஹெல்ப் பண்ணுறாரு பத்தியா? என்னன்னு சொல்லு. மழை பெய்யாம சரி மழை வர எஃபெக்ட் கொடுத்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி டிஎன் 94 வந்து தண்ணி போதும் போதும்பா. இந்தா. சேஸ் 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 சரி சேஸ் சேஸ். இது கஞ்சி. இது வேண்டா. பை பை சொல்லுங்க. மேலன் அங்க பாரு, அங்க ஒரு மாடு நிக்குதா? அங்க அந்த வீட்டுல நிக்குதா? பார்த்துக்கிட்டே அந்த மாடு பக்கத்துல வர வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அங்கே ஸ்டே இருக்காங்க. ஆமாம், பூராமே ஸ்டே தானே. அந்த லாஸ்ட் பேர் சூப்பராக இருக்கு பாரு. இது அதான் இங்கே இங்கேயா? தோட்டத்தில் ஏதோ செட்டு மாதிரி போட்டுருப்பாங்க. மேலே பாரு கோயில் அது. கோயில் அது. அப்படியே அந்த பச்சை மிளகா கடிப்படுதா நல்லா காரமாக, கஞ்சி போய் அதை அப்படியே கூல் பண்ணுதா. இந்த கப்பில் எல்லோரும் என்ன சாப்பிடுவாங்க? எல்லாம் டீ காஃபி சாப்பிடுவாங்க. இந்த கப்பில் என்ன சாப்பிடுவாங்க தெரியுமா? அதே நான் வந்து தியாகம் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி இங்கே வந்து பெருசாக உட்காந்துலாம் மாட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாமே ஒதுக்கி வச்சாச்சு. மம்மி வந்து கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்ட்டு படுத்துருக்காங்க. நாங்கள் மழை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். வழக்கம் போல் மழை வரல. ஆனால் லைட்டாக வெயில் அடிக்குது. அதனால் கொஞ்ச நேரம் சரி கொடைக்கு அடியில் படுத்துக்கலாம் அப்படின்ட்டு படுத்துறாங்க. தள்ளி போடுறா, வாடா 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 வாடா, தலகாணி கொடுங்கடா. ஏன்னா டேடி எடுத்துகிட்டு வந்தது பூரா பிடிங்கிறானடா. ஓகே மம்மி, எப்படி இருக்கு? வாடா வாடா வாங்கல, நீ வாடா உள்ள வாடா. எல்லாமே வாடா. தூங்கி எழுந்துச்சா கரடி பக்கத்தில் வந்து நிற்கும். பரவாயில்லையா? டீப் ஃபாரஸ்ட் இல்லை, விவசாயம் பண்ணுற இடம் தான். இருந்தாலும் நம்ம வந்து இந்த காய்கறியெல்லாம் சமைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். அதனால் ஏதாவது காட்டு மாடு அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கா? ஜாலியாக இருக்கா? வியூ கொடை எடுத்திங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி பயங்கரமான ஒரு வியூ தெரியும். மொட்டை மண்டையில் வேர்க்குதுறாடே. வெயில் திடீர்னு வெயில் வந்துருச்சுங்க. ஏன்னு தெரியல, வெயில் வந்துருச்சு. மாமி ட்ரிப்பு எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்கு. இங்கேயே தூங்கிடலாம் போல தோணுது. இங்கேயே தூங்கிடலாம் போல தோணுதா? இங்கே எப்படி தூங்குவீங்க? தூங்குறோம்ல, அது கொஞ்சம் எப்படி தூங்குறேன்னு மட்டும் பாரு. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குளிர ஆரம்பிச்சிடும். பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு படுத்தோம்னா டெட் பாடின்னு நினச்சிருவாங்க. வைக்கலான் நல்லா இருக்கா? மேலே என்ன தெரியுது உனக்கு? மேலே என்ன தெரியுது? காக்கா வானம். மேலே வானம் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 5:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 1.5 மணி நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து போகிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும், ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரி வராது. அதனால் நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பூம்பாறை டவுனுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு இந்த பூண்டு விற்கிறாங்க, அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். வாங்க நமக்கு இப்போ இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே போட்டோம்னா இந்த வீடியோவோட லென்த்து வந்து அதிகமாயிரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஊருக்குள்ளே, அதாவது பூம்பாறைக்கு போய் அங்கே வந்து ஊர் மக்கள்கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் அந்த பூண்டு வியாபாரம் பண்ணுறதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மக்களோட கலாச்சாரம், பூம்பாறையோட வரலாறை பற்றிலாம் நிறைய சொன்னாங்க. அது வந்து 2வது பார்ட்டில் வரும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2வது வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.